நான் எதிர்பார்த்த டைம்ல இயேசு வந்திருந்தா என் நம்பிக்கையை நான் காட்டியிருப்பேன். ஆனா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் ஒன்று செய்யும் போது, ஒன்று சொல்லும் போது என் நம்பிக்கையை நான் அப்படி வெளிப்படுத்துகிற அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கு தெரியுமா? இந்த கொஞ்சம் விசுவாசத்தினுடைய ரிசல்ட் எதுவா இருக்கும் தெரியுமா? ஒரு மலையானாலும் பெயர்ந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு மலையானாலும் பெயர்ந்து போகும். ஆனா இந்த பரீட்சையில ஆமென், மார்த்தாள் சொல்லும்போது எதுவுமே செய்யாத கர்த்தர் மரியாள் சொல்லும்போது ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒரே டயலாக் தான் சொல்றாங்க, ஒரே மாதிரி தான் அழுறாங்க. ஆனா பொசிஷன் வேற. மார்த்தாள் நின்று கொண்டு சொல்லும்போது மரியாள் என்ன பண்றாங்க தெரியுமா? பாதத்துல வந்து விழுறாங்க. என்ன அதன் அர்த்தம்? உன் வாழ்க்கையில தாமதமாகும் போது அதை பரீட்சை என்று எண்ணி நீ இருக்க வேண்டிய ஸ்தானம் எது தெரியுமா? கர்த்தருடைய பாதத்துல. ஹல்லேலூயா. உன்கிட்ட விசுவாச குறைவானாலும் சரி, விசுவாசம் தளர்ந்து போனாலும் சரி, நீ அவர் பாதத்தில் உன்னை வைப்பாய் என்றால் கர்த்தருடைய இரக்கம் உன்னை தூக்கி எடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள் வந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அழுறா. ஆண்டவரே, நீர் இருந்தா இப்படி இருக்குமா சொல்லும் போது இயேசு கேட்கிறார். 34வது வசனம், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். எங்கே வைத்தீர்கள் அப்படிங்கிறார். மார்த்தாள் வந்து பேசும்போது இந்த வார்த்தை கேட்கவே இல்லை. ஆனா மரியாள் வந்து சொல்லும்போது, மரியாளும் மார்த்தாளும் ஒரே டயலாக் தான் நடுவரே சொல்றாங்க, ஒரே டயலாக் தான் சொல்றாங்கப்பா. ஆனா மரியாள் எங்க இருந்து சொல்ற பாத்தியா? என் பாதத்துல. இந்த விசுவாச பரீட்சை, விசுவாச போராட்டங்கள், இந்த மாதிரி நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை அடைக்கலம் எங்க தெரியுமா? தேவ சமூகம் மட்டுமே. ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க. இது ஒரு அடைக்கல பட்டணம். ஆண்டவருடைய சமூகம் ஒரு அடைக்கல பட்டணம்.